ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டுருக்குது ஒன்றை தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, விநாயகர் சதுர்த்தி வேறு வந்துட்டுருக்கு. அதுக்காண்டி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு விநாயகர் சதுர்த்தி ஒரு கொடை தான் செய்ய போகிறோம். இந்த ஒரு கொடை வந்து சிம்பிளாக வீட்டிலே செய்யலாம். எப்படி செய்ய வீடியோக்குள்ளே போகிறோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மக்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஒரு பவுல் மாதிரி தேவைப்படும். இது கடையில் கேட்டால் தருவாங்க. எங்கள் வீட்டில் இது மாதிரி கிடந்துச்சு. இதை வச்சு நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கலர் தேவைப்படும். கலர் ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் கலர் வந்து உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கலாம். அப்போ தான் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்குன்னு நான் பிளாக் கலர் வந்து பவுலுக்குள்ளே அடிச்சுக்கிறேன். நீங்கள் பிளாக் கலர் தான் எடுத்துக்கணும்ல, உங்களுக்கு என்ன கலர் தேவைனாலும் எடுத்துக்கலாம். நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக சூப்பராக நம்ம வந்து இந்த ஒரு பிளாக் கலர் உள்ளுக்குள்ளே நம்ம அடித்து எடுத்துக்கிட்டோம். நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு பிளாக் கலர்லாம் தேவை கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம அடித்து முடிச்சதுக்கப்புறம் காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேப்பரை ரோல் பண்ணிவிட்டு ப்ளூ கலரும் அந்த ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்காங்க. இந்த மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் பேப்பர் தேவைப்படும். இந்த ஒரு எல்லோ கலர் பேப்பர் வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்காங்க. கட் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சிசர் இருந்துச்சுன்னா அந்த ஒரு சிசரை வச்சு நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் பேப்பரை வந்து கட் பண்ணிடக்கூடாது, ஒரு ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அழகாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இதை ஒட்டிக்கலாம். உங்களுக்கு ரெட் கலர் பக்கம் ஒட்டிக்கலாம், ப்ளூ கலர் பக்கெட் ஒட்டிக்கலாம். நான் ரெட் கலர் பட்டன் ஒட்டிக்கிறேன். ரோல் பண்ணி ஒட்டி எடுத்துக்காங்க. நம்ம சூப்பராக ஒட்டினதுக்கப்புறம் இதை காய வச்சிடலாம். நம்ம இன்னும் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி அந்த மாதிரி பேப்பர் தேவைப்படும். அந்த பேப்பரை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டாக கட் பண்ணதில் நம்ம ஒரு கோன் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்காண்டி தான் இந்த ஒரு ரெண்டாக கட் பண்ண சொல்கிறேன் அந்த பேப்பரை. அதுக்கப்புறம் கோன் மாதிரி நம்ம மடிச்சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கோன் ஒரு ரோல் மாதிரி செஞ்சோம்ல, அதுக்குள்ளே நம்ம ஃபிட் பண்ண வேண்டியது தான். ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். அதை ஒட்டி காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே காய வச்சதை நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக அது காஞ்சிச்சு. அதை வந்து நம்ம வந்து ஒரு மடக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அது வந்து ஒரு புஃப்னு இருக்கும். அதை நம்ம வந்து அழகாக வந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் எடுத்து மடக்கி விட்டுக்கலாம். நான் வந்து அந்த பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நான் அப்படி இழுத்து விட்டுக்கிறேன். ஏன்னா கையில் பண்ணிங்கன்னா ஒரு நேரத்தில் பீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப குட்டி குட்டி கட் பண்ணிக்கும். அதனால் வந்து இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அதான் அப்போ தான் புஃப்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபோனை வந்து ஃபிட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். அதுக்காண்டி அந்த கார்னர் எட்ஜில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கம் போட்டு நான் உள்ளே வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் செல்லோ டேப் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி கலர் செல்லோ டேப் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து என்ன கலர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. க்ரீன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்கிட்ட அந்த க்ரீன் கலரில் காணிச்சனால நான் ரெட்டே திருப்பி நான் ஒட்டிக்கிறேன். உங்கள்ட்ட என்ன கலர் இருந்தாலும் ஒட்டிக்காங்க. இதே நான் அழகாக ரவுண்டாக ஷேப் போட்டுக்கிறேன். சும்மா இந்த டெக்கரேட் காண்டி தாங்க. உங்கள்கிட்ட என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ, கலர் பேப்பர்ஸ் எது வேணால் இந்த ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு காப்பர் கம்பி தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு காப்பர் கம்பி எடுத்துக்காங்க. நான் எதுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஒரு காப்பர் கம்பியை வந்து நம்ம வந்து இந்த கோனுக்குள்ளே நம்ம உள்ளுக்குள்ளே விட்டுக்கிட்டு நம்ம தொங்குற மாதிரி செய்யப்படுறோம்ல, அது மாதிரி இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் வந்து எட்ஜில் வந்து நம்ம இன்னும் மடக்கி விட்டுக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே நல்லா திணிச்சு விட்டுட்டு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இழுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அதுமாரி ஃபெவிக்விக் இருந்தால் கூட உங்கள்கிட்ட இருந்தால் ஒட்டிக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சிசரை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அழகாக நம்ம இது மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. உங்களுக்கு எத்தனை தேவை எடுத்துக்காங்க. நான் 3 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் வந்து நான் சென்டராக ஒரு 4 கோடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள நூலை வச்சு நம்ம அந்த இடத்துல டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி நான் உள்ள நூல் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் ஃபெவிகாலை வந்து அந்த ஒரு அந்த டப்பா ஓரத்தில் வந்து நான் தடவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு உள்ள நூலில் வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எல்லா பக்கட்டும் இது மாதிரி ஒட்டி எடுத்து காய வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு கம்பி தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு கம்பி நீட்டாக எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கம்பியை வந்து நான் ஃபஸ்ட்டே சூடு பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ணி அந்த ஒரு இதுக்கு நான் விட்டுக்கிறேன். விட்டதுக்கப்புறம் அதில் வந்து ஃபெவிக்விக் நம்ம அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபெவிக்விக் இல்லைனா க்ளூகான் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இல்லைனா ஃப்ளெக்ஸ் குயிக் எதாக இருந்தாலும் ஒட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ஃபெவிக்கால் வந்து நான் சென்டரில் ஏற்கனவே கோடு போட்டு வச்சுக்கலாம். அந்த இடத்துல நான் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி இந்த ஒரு உள்ளன ஒட்டிக்கலாம். அதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட வந்து ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு பதிலாக ஒட்டிக்கலாம். உள்ளன தான் ஒட்டுறணும் இல்லை. ஒட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒட்டி காய வச்சு எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். உங்களுக்கு எத்தனை காய் வேணாலும் ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் உங்கள்கிட்ட என்கிட்ட ஒன்று இருந்துச்சு. இதை நம்ம வந்து பார்க்க ஒரு கிரீடம் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல நான் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன். நல்லா ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து சுற்றியும் நான் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா சூப்பராக காய வச்சு நம்ம எடுத்துக்கிட்டேன். செம்மையாக சுற்றுது. ஓகே, இந்த மாதிரி பாருங்கள், சுற்றுறப்ப எதுவுமே விழுவலை. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சுற்றி வச்சுட்டோம்ல அந்த ஒரு கோன் ஷேப்பில், அதெல்லாம் நம்ம எடுத்து இப்போ இந்த இதுக்குள்ளே நம்ம வந்து சூடு பண்ணி உள்ளே விட்டுக்கலாம். ஏன்னா சின்ன பிளாஸ்டிக் தானே, சூடு பண்ணி உள்ளே விட்டு எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் அது விழுகாமல் இருக்கும். அப்படி சுற்றிக்கிட்டாமல் இருக்கும். ஃபெவிக்விக் அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட இந்த பிள்ளையார் விநாயகர் சதுர்த்திக்கான கொடை ரெடி ஆகிடுச்சு. விநாயகர் கொடை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அதுக்குமே நான் வந்து அந்த ஃபெவிக்கால்லாம் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சிம்பிளாகவே செஞ்சிடலாம். உங்களுக்கு ஸ்டோன்ஸு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்கு எதனா டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் எவ்வளோ சுத்தம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஓகே, நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது. நான் இப்போ சுற்றி காட்டுறேன். எவ்வளோ சுற்றிக்கிட்டே விழுவாது பாருங்க. நீங்கள் இது மாதிரி தான் செய்யணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி யோசனை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோ நம்மளோட இது முடிஞ்சிச்சு. சூப்பராக ரெடி பண்ணிச்சு. இதுவும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. விநாயகர் சதுர்த்திக்கான ஒரு கொடை இந்த மாதிரி நம்ம வீட்டில் சேர்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப்